பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் முத்தஸ்ஸிர் உடைய விளக்கத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் முதஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஷியாபக ஃபதஹ்ஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஷப்பிர் ஃபைதா நுகிர ஃபின்னாகூர் ஃபதாலிக யௌமைதின் யௌமுன் அஷீர் அலல் காஃபிரீன கைரு யசீர். தர்னி வமன் ஹலகத் வஹீதா வஸ்ஸல்து லஹு மாலம் மம்தூதா வபனீன ஷுஹூதா வமஹத்தது லஹு தம்ஹீதா சும்ம யத்மஉ அன் அஸீர் கல்லா இன்னஹு கான லிஆயாத்தினா அனீர் சஉர்ஹிகுஹு ஸஹூர் இன்னஹு ஃபக்கர வகத்தர் ஃபகுதில கைஃப கத்தர் சும்ம குதில கைஃப கத்தர் சும்ம நலர சும்ம அபஷ வபஷர் சும்ம அதுபர வஸ்தக்பர் ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் யூஷர் இன் ஹாதா இல்லா கவுலுல் பஸர். அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரே, நீங்கள் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. அன்றையும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. பிறருக்கு கொடுப்பதையும் விட அவர்களிடமிருந்து அதிகமாக பெற கருதி உபகாரம் செய்யாதீர். இன்னும் இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் எக்காலத்தில் ஊதப்படும் போது அந்த நாள் மிக கடினமான நாளாக ஆகும். நிராகரிப்பவர்களுக்கு அந்த நாள் இலேசானதல்ல. என்னையும் நான் தனிந்தே படைத்தவனையும் விட்டுவிடு. இன்னும் அவனுக்கு ஏராளமான செல்வத்தையும் கொடுத்தேன். அவனுடன் இருக்கக்கூடிய புதல்வர்களையும் கொடுத்தேன். இன்னும் அவனுக்கு வசதியான தயாரிப்புகளை அவனுக்காக தயார் செய்து வைத்தேன். பின்னரும் அவனுக்கு செல்வங்களை நான் அதிகமாக வேண்டுமென்று அவன் ஆசைப்படுகிறான். அப்படியல்ல, நிச்சயமாக அவன் நம்ம வசனங்களுக்கு முரண்பட்டவனாகவே இருக்கிறான். விரைவிலே அவனை கடினமான ஒரு சிகரத்தில் ஏற்றுவேன். நிச்சயமாக அவன் குர்ஆனுக்கு எதிராக சிந்தித்தான், இன்னும் முடிவெடுத்தான். அவன் அழிவானாக. எப்படி அவன் முடிவெடுத்தான்? பின்னரும் அவன் அழிவானாக. எப்படி அவன் முடிவெடுத்தான்? பிறகும் குர்ஆனின் வசனங்களை அவன் நோட்டமிட்டார். பின்னர் அது பற்றி குறை கூற இயலாதவனாக கடுகடுத்தான், இன்னும் முகம் சுளித்தான். அதன் பின்னர் சத்தியத்தை ஏற்காமல் புறமுதுகு காட்டினான், இன்னும் பெருமை கொண்டான். அப்பால் அவன் கூறினான், இது பிறரிடமிருந்து கற்று பேசப்படும் சூனியமே அன்றி வேறில்லை. இது மனிதனின் சொல்ல அல்லாமலும் வேறில்லை என்றும் கூறினார். இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 1லேருந்து 56 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ ஓதந்து 1லேருந்து 25வது வசனம் வரைக்கும். இந்த அத்தியாயத்துடைய முதல் 7 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையின் மிக ஆரம்ப கட்டத்தில் இறங்குது யாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இறங்கிய முதல் வஹி 96ஆம் அத்தியாயத்தின் உள்ள முதல் 5 வசனங்களாகும். இந்த முதல் வஹி அருளப்பட்டதற்கு பின்னர் சில காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த வஹியும் இறங்கவில்லை. வஹியின் இந்த இடைவெளியை வஹி வராமல் நின்றுவிட்ட காலத்தை எடுத்துரைத்த வண்ணம் அன்னலாரே பின்வருமாறு கூறுகிறார்கள். நான் ஒரு நாள் வழியில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். தலையை நிமிர்த்தி பார்த்தபோது ஹிரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்திற்கும் பூமிக்கு இடையே ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு மிகவும் திடுக்கிட்டு போனேன். வீட்டுக்கு சென்று என்னை போர்த்துங்கள் என்று கூறினர். வீட்டார் என் மீது கம்பளி போர்வை ஒன்றை போர்த்தினார்கள். அப்போது அல்லாஹ் யா அய்யுஹல் முதஸ்ஸிர், போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே என்ற இந்த வசனத்தை வஹி மூலம் அறிவித்தான். பிறகு தொடர்ந்து வஹி இறங்கலாயிற்று.
வசனம் 8 இறுதி வரையில் உள்ள பகுதி இஸ்லாமிய அழைப்பு பணி வெளிப்படையாக தொடங்கிய பின்னால் முதன்முறையாக மக்காவில் ஹஜ்ஜு காலம் வந்தபோது இறங்கியது. 96ஆம் அத்தியாயமான சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனங்களை கொண்ட முதல் வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மகத்தான பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவங்க ஆற்றிட வேண்டிய பணிகள் பற்றியும் அவர்களுக்கு கூறப்படவில்லை. மாறாக ஆரம்ப அறிமுகத்திற்கு சில வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிவிட்டு பிறகு சிறிது காலம் எந்த வஹியுமே அருளப்படாமல் அன்னலாருக்கு விடப்பட்டார்கள். காரணம், இந்த முதல் அனுபவத்தால் அன்னலாருக்கு ஏற்படும் கடும் பாரமும் அதன் தாக்கமும் நீக்கிட வேண்டும். இனி வருங்காலத்தில் வஹியை ஏற்பதற்கும் நபித்துவத்த கடமையை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக. இந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வஹி தொடர்ச்சியாக இறங்கத் தொடங்கிய போது இந்த அத்தியாயத்தில் ஆரம்ப 7 வசனங்கள் இறக்கி அருளப்பட்டன. இந்த வசனங்களில் முதல் முறையாக அன்னலாருக்கு இவ்வாறு கட்டளையிடப்பட்டது: நீ எழுந்திருப்பீராக, மக்களுக்கு அவர்களுடைய நடத்தையில் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்வீராக, இந்த உலகின் பெருமை இறைவனுக்கே உரித்தானது என்று பிரகடனம் செய்வீராக. அத்துடன் நபியே, நீங்கள் ஆற்றிட வேண்டிய பணியை தேட்டம் உமது வாழ்க்கை எல்லா விதத்திலும் தூய்மை மிகுந்ததாக, முழு வாய்மை உள்ளதாக, பொறுமை, இறை திருப்தியை பெறுதல் ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று அன்னலாருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த இறக்கட்டளையை செயல்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்கியதும் மக்கா நகரில் பெரும் அமளி ஏற்பட்டது. அதாவது எதிர்ப்பு புயல் மூண்டெழுந்தது. இவ்வாறு சில மாதங்கள் கழித்தன. அதற்குள் ஹஜ்ஜு காலமும் வந்துவிட்டது. வெளியிலிருந்து வரும் ஹஜ் பயணிகள் இஸ்லாமிய அழைப்பு பணியினால் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு மாநாட்டை குறைசி தலைவர்கள் கூட்டினார்கள். அந்த மாநாட்டில் ஹஜ் பயணிகள் வந்தவுடன் அன்னலாருக்கு எதிராக அவர்களுக்கிடையே பிரசாரம் செய்ய தொடங்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டுவிட்ட பின்னால் வலீத் பின் முகைரா என்பவன் கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களிடம், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் கூறினால் நம் அனைவருடைய மதிப்பும் போய்விடும். எனவே ஏதாவது ஒரு கருத்தை முடிவு செய்து கொண்டு அதனை அனைவரும் சேர்ந்து ஒருமித்து கூற வேண்டும் என்று கூறுகிறான். இதனை கேட்ட அன்னலாரை ஜோதிடர் என்று கூறலாம் என்று சிலர், பைத்தியக்காரர் என்று கூறலாம் என வேறு சிலரும், கவிஞர் என்று கூறலாம் என்ற மற்றும் சிலரும் சூனியக்காரர் என்று கூறும்படி இன்னும் சிலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க கூறிய ஒவ்வொரு கருத்தையும் வலீத் மறுத்து கொண்டே இருந்தான். பின்னர், இவற்றில் எதனை நீங்கள் கூறினாலும் மக்கள் அதனை நியாயமற்ற குற்றச்சாட்டு என்றே கருதுவார்கள் என்று கூறினார். இறைவன் மீது சத்தியமாக, அந்த வாக்கில் பெரும் இனிமை இருக்கிறது. அதன் வேறு மிக அழகானதாகவும் அதன் கிளைகள் அதிக கனிகளுடையவையாகவும் இருக்கிறது என்றான். இறுதியில் அபூ ஜஹலின் வற்புறுத்தலின் பேரில் அவன் சிறிது யோசித்துவிட்டு கூறினான்: இதனால் நீங்கள் செய்வதற்கு பொருத்தமானதாக இருக்க முடியும். அதாவது, இந்த மனிதர் ஒரு சூனியக்காரர். அவர் ஒரு வாக்கை சமர்ப்பிக்கிறார். அது மனிதனை அவனுடைய தந்தை, சகோதரர், மனைவி, மக்கள், குடும்பத்தினர் அனைவரையும் விட்டு பிரிந்து விடுகின்றது என்று நீங்கள் அரபிகளிடம் கூறுங்கள். வலீதின் இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கிறாங்க. ஹஜ் காலத்தின் போது இதற்கேற்ப பெரும் பிரசாரமும் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பிரசாரத்தில் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் தானாக அரபுலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி தான் இந்த அத்தியாயத்தில் 2ஆம் பகுதியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கருத்துகளின் வரிசையில் வருமாறு: வசனம் 8 முதல் 10 வரை சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு அவங்களுடைய தீய கதி குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்குது. மேலும் எக்காலம் ஊதப்படும் போது அந்த நாள் மிக கடினமானதாக இருக்கும். நிராகரிப்பவருக்கு அந்த நாள் இலேசானதல்ல. என்னையும் நான் தனிந்தே படைத்தவனையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை வலீத் பின் முகைராவின் பெயரை கூறாமலே அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன அருட்கொடை தந்தான் என்பது, அவற்றுக்கு பதிலாக அவன் சத்தியத்தை எதிர்க்க துணை போனான் என்பதும், தனது இந்த தீவினைக்கு பிறகு இன்னும் அதிக வெகுமதிகளை தனக்கு அளித்திட வேண்டும் என்றும் அவன் விரும்புகிறான். ஆனால் இனி அவன் வெகுமதிகளுக்கல்ல, நரகத்திற்கு தகுதியுடையவன் ஆகிவிட்டான் என்பது எடுத்துரைக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இன்னும் அவனுக்கு ஏராளமான செல்வத்தையும் கொடுத்தேன், அவனுடைய இருக்கக்கூடிய புதல்வர்களையும் கொடுத்தேன், இன்னும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளை எல்லாம் அவனுக்கு தயார் செய்து வைத்த,
பின்னரும் அவனுக்கு செல்வங்களேனா நான் அதிகமாக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுத்தினான். அப்படியில்லை, நிச்சயமாக அவன் நம் வசனங்களுக்கு முரண்பட்டவனாக இருக்கிறான். விரைவிலே அவனை கடினமான ஒரு சிகரத்தில் ஏற்றுவேன். நிச்சயமாக அவன் குர்ஆனுக்கு எதிராக சிந்தித்தான், இன்னும் முடிவெடுத்தான். அவன் அழிவானாக. எப்படி அவன் முடிவெடுக்கிறான்? பின்னரும் அவன் அழிவானாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு பிறகு குர்ஆன் வசனங்களை அவன் நோட்டமிட்டார். பின்னர் இது பற்றி குறை கூற இயலாதவனாக கடுகடுத்தான், இன்னும் சுளித்தான். இதன் பின்னரும் சத்தியத்தை ஏற்காமல் புறமுதுகு காட்டினான், இன்னும் பெருமை கொண்டான். அப்பால் அவன் கூறினான், இது பிறரிடமிருந்து கற்று பேசப்படும் சூன்யமே அன்றி வேறில்லைன்ட்டு அப்படி சொல்கிறான். இது மனிதனின் சொல்லலாமலும் வேறு இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.